உடலுக்கு சக்தியை தரக்கூடிய சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 5 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இது. அதுக்கு 2 ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பொடிச்ச பனை வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கஞ்சி வச்சு காய்ச்சும் போது என்ன ஆகுனா ஆறின பின்னாடி ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இலக்கமாக குடித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் கட்டி இல்லாமல் சிம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கலந்த பின்னாடி எடுத்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு நான் தேங்காய் பூ இருந்ததுனால தேங்காய் துருவல் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதோடு நான் பச்சைப்பயிறு கொஞ்சம் முளைக்கட்டின பயிர் இருந்ததுனால அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முறையில் சத்து மாவு கஞ்சி செஞ்சு குடித்து பார்த்திங்கன்னா நல்லா சத்தாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும்.